ஓம் சாந்தி 28/12/2023 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, சதா பாத்திரம் அறிந்து தானம் செய்ய வேண்டும். நேரத்தை வீணாக்கக்கூடாது. கேட்கும் நேரத்தில் அவர்களது மனதின் ஓட்டம் எங்கு செல்கிறது என்று ஒவ்வொருவரின் நாடியை பாருங்கள். பிறருக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது ஆளை பார்த்து நீங்க ஞானம் கொடுங்கங்கிறாரு. நீங்க ஞானம் சொல்லக்கூடிய நேரத்துல அந்த கேட்கக்கூடியவர்களுடைய மனதினுடைய எண்ணம் அது எந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். கேள்வி: தூய்மையான உலகம் செல்வதற்காக குழந்தைகளாகிய நீங்கள் மிக உயர்ந்த பத்தியத்தை கடைபிடிக்கிறீர்கள். உங்களது பத்தியம் என்ன? அந்த சுத்தமான உலகத்திற்கு செல்வதற்காக நீங்கள் மிக உயர்வான பத்தியத்தை கடைபிடிக்கிறீர்கள். நீங்க கடைபிடிக்கக்கூடிய பத்தியம் எப்படிப்பட்ட பத்தியம்? பதில்: இல்லறத்தில் இருந்து கொண்டு தாமரை மலர் போன்று இருப்பதுதான் அனைத்தையும் விட மிக உயர்ந்த பத்தியமாகும். எல்லையற்ற முழு பழைய உலகத்தை தியாகம் செய்வதுதான் நமது தியாகமாகும். ஒரு கண்ணில் இனிமையான வீடு, மற்றொரு கண்ணில் இனிமையான ராஜ்யம். இந்த பழைய உலகத்தை பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும். இது மிக பெரிய பத்தியமாகும். இந்த பத்தியத்தின் மூலம் தூய்மையான உலகிற்கு சென்று விடுவீர்கள். தூய்மையை இந்த கடைசி ஜென்மத்தில் செயல்ல கொண்டு வரணுங்கிறார். இதுதான் மிகவும் உயர்வான ஒரு பத்தியமாகும். இந்த பழைய உலகத்தை தியாகம் பண்ணிக்கோங்க. ஒரு கண்ணில் முக்தி, அதாவது நம்முடைய வீடு, இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தி, நம்முடைய ராஜ்யம், இதுதான் இருக்கணும். இந்த பழைய உலகத்தில் இருந்தாலும் பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும். இது கூட மிகப்பெரிய பத்தியமாகும். பாடல்: ஓ மனிதர்களே, பொறுமையாக இருங்கள். ஓம் சாந்தி. கருத்துக்களை குறிப்பெடுத்து பிறகு தாரணை செய்ய வேண்டும். கருத்துக்கள் புத்தியில் இருக்க வேண்டும். கன்யாக்களின் புத்தி நன்றாக இருக்கிறது. குமாரிகளின் பாதங்களை கழுவுகின்றனர். குமார் மற்றும் குமாரி இருவரும் தூய்மையாக இருக்கின்றனர். பிறகு ஏன் குமாரிக்கு மட்டும் புகழ் பாடப்படுகிறது? ஏனெனில் இப்பொழுது உங்களது பெயர், அதாவது கன்னிகைகள் என்றாலே 21 குலத்தை முன்னேற்றுபவர் என்று புகழ் பாடப்படுகிறது. நாம் பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்கிறோம். நமது ஆசிரியர், உதவியாளர் பரம்பிதா பரமாத்மா சிவனாவார். யோக பலத்தின் மூலம் அவரிடமிருந்து நாம் சக்தியை அடைகிறோம். அதன் மூலம் நாம் 21 பிறவிகளுக்கு சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகிறோம். இது தந்தை குழந்தைகளுக்கு இத்தகைய ஒரு உத்தரவாதம், கேரண்டியை தருகிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும் நாம் இனிய வீடு மற்றும் இனிய ராஜ்யம் இரண்டையும் நினைக்க வேண்டும். மற்ற அனைத்தையும் புத்தியினால் மறந்துவிட வேண்டும். முழு நஷ்டமோக ஆக வேண்டும். வானப்பிரஸ்த நிலையில எப்போ வீடு திரும்பணும், அப்படியே உலகத்தில் வானப்பிரஸ்திகள் இருக்கிறது போல உங்கள் அனைவருக்கும் இப்போ இந்த நேரம் வானப்பிரஸ்த நிலைங்கிறாரு. முதல்ல வீட்டுக்கு போகணும், ஆத்மாவை தூய்மையாக்கணும். இரண்டாவது, நான் ராஜ்யத்துக்கு போகணும், தெய்வீக குணங்களை செயல்ல கொண்டு வரணும், நிறைய சேவை செய்யணும். இதுதான் புத்தியில் இருக்கணும். மற்ற விஷயங்களை மறந்துடுங்க. மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும். இரண்டாவது,
புத்தியினால் எல்லையற்ற தியாகம் செய்து ஆன்மீக யாத்திரை செய்ய வேண்டும். புத்தினால பழைய வீட்டில் தான் இருக்கணும், பழைய உலகத்தில் தான் இருக்கணும். ஆனால் அனைவரும் ஆத்மாக்கள் இந்த நாடகம் முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறது. சுத்தமாக இந்த நாடகம் இப்போ கடைசி நேரம் நம்ம எல்லோருமே வீட்டுக்கு போகணுங்கிற உணர்வு இருக்கிறப்போ எல்லையற்ற ஒரு தியாக மனப்பான்மை வந்துடு. இந்த எல்லையற்ற தியாகம் செய்து ஆன்மீக யாத்திரை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி தூய்மையாகி பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும். வரதானம். சிரேஷ்ட கர்மம் என்ற கிளையை பிடித்துக்கொண்டு இருப்பதற்கு பதிலாக பறக்கும் பறவை போன்று இருக்கும் ஹீரோ பாட்டுதாரி ஆகுக. உயர்வான கர்மம் என்ற கிளையை பிடித்து கொண்டு இருப்பதற்கு பதிலாக பறக்கும் பறவை போன்று இருக்கக்கூடிய ஹீரோ பாட்டுதாரி ஆகுக. அதனால் பாபாவுடைய எதிர்பார்ப்பு, குழந்தைகள் சிரேஷ்ட கர்மம் செய்கிறீங்க, கரெக்டு தான். ஆனால் உங்கள் ஸ்திதியை பறக்கும் பறவை போல் நீங்கள் ஆக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியை உருவாக்குவதற்கு உங்களை நான் ஒரு முக்கியமான பாட்டுதாரின்னு நினச்சிக்கிட்டு நடங்க. இந்த வரதானத்தினுடைய விளக்கம், சங்கம யுகத்தில் செய்யக்கூடிய சிரேஷ்ட கர்மம் என்பது கூட வைரம் போன்ற கிளையாகும். அதனால் சிரேஷ்ட கர்மம் சேவை செய்யக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. சேவைங்கிறது வேற, ஸ்திதியை உருவாக்குறதுங்கிறது வேற. சேவையும் செய்யணும், ஸ்திதியையும் உருவாக்கணும். சங்கம யுகத்தில் எவ்வளவுதான் சிரேஷ்ட கர்மமாக இருந்தாலும் அந்த கர்மத்தின் பந்தனத்தில் வசமாவது மற்றும் எல்லைக்குட்பட்ட எதிர்பார்ப்பில் வருவதெனில் அது தங்க சங்கிலி போன்றதாகும். இந்த சங்கம் யுகத்தில் எவ்வளவுதான் சிரேஷ்டமான கர்மமாக இருந்தாலும் அந்த கர்மத்துடைய ஒரு பந்தனத்தில் வருவது, அதில் லாபம் வர்றப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பது, அதில் எங்கேயாவது நஷ்டம் ஏற்படும் பொழுது துக்கப்படுறது, அதையே நினைக்கிறது, கஷ்டப்படுறது, இதுதான் கர்மத்துடைய பந்தனத்தில் வசமாவது. கூடவே எல்லைக்குட்பட்ட எதிர்பார்ப்பில் வருவது, நல்ல செய்கிறப்போ நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்குறான், வெற்றி எதிர்பார்க்குறான், பெயர் புகழ் அனைத்தையும் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ இது ஒரு மாதிரி அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது ஒரு விதமான பந்தனம். இது தங்க சங்கிலியை போன்றதாகும். இவ்வாறு தங்க சங்கிலி அல்லது வைரம் போன்ற கிளையின் பிடியில் வசமாக வேண்டாம், அதற்கு அடிமையாக வேண்டாம். ஏனெனில் பந்தனம் எதுவாக இருந்தாலும் அது பந்தனம்தான். எனவே அனைத்து பந்தனங்கள் என்ற எல்லைகளை கடந்து ஹீரோ பாட்டுதாரியாகுங்கள் என்ற நினைவை பாப்தாதா அனைத்து பறவைகள் போன்ற குழந்தைகளுக்கும் நினைவூட்டுகின்றார்கள். இன்றைய ஸ்லோகன், உள்மனதின் நிலையை பார்க்கும் கண்ணாடி முகமாகும். எனவே முகமானது குழப்பமாக இல்லாமல் குஷியாக இருக்க வேண்டும். உள்மனதின் நிலையை பார்க்கக்கூடிய கண்ணாடி முகமாகும். எனவே முகமானது குழப்பமாக இல்லாமல் குஷியாக இருக்க வேண்டும். ஆக உள்மனதினுடைய நிலை சதா மகிழ்ச்சியாக, குழப்பமில்லாத ஒரு நிலையாக வைத்து கொள்ள வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.